அப்படி தான் படைத்த படைப்பினங்களிலேயே மிக அழகிய படைப்பாக, மிக செம்மையான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை ஆக்கியிருக்கின்றான். அப்படி தான் படைத்த இந்த மனித சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான் தன் திருமறை குர்ஆனிலே சூரா மாஇதா 3வது வசனத்தில், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தீனை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எப்படி? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மூலமாகவும் இந்த உலகிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் வழங்குகிறது என்பதை சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சரி, எந்த கொள்கை கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களெல்லாம் கொடுக்கப்படாத, அதிலெல்லாம் கொடுக்கப்படாத கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. இந்த உலகத்தில் அறிவிலும் பிரம்மாண்டமான உச்சத்தை எட்டிவிட்டோம் என்று சொல்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இம்மார்க்கம் கொடுக்கப்படாத, மற்ற மார்க்கங்கள் கொடுக்கப்படாத பலதரப்பட்ட சிறப்பு அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்று நம் சமுதாய பெண்களின் நிலையை பொறுத்தவரையில் யூத சதித்திட்டத்தினால் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கழுவப்பட்டு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய கலாச்சாரத்தை, அந்த நாகரிகத்தை விரும்பக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக சினிமா நடிகைகளை தங்களுடைய முன்மாதிரி பெண்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் சுற்றித் திரிவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, இந்த தீனை பற்றி கவலையுள்ள, இந்த மார்க்கத்தை பற்றி அக்கறை உள்ள இவ்வாறான பெண்கள் இந்த விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பாவங்கள் ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி பெற்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினரை, வளரும் தலைமுறையினரை மிக இலகுவாக வழிகேட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக பல்வேறு குழப்பங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆசை வார்த்தைகளை சொல்லி, அலங்கார வார்த்தைகளை சொல்லி இளம் தலைமுறையினரை மிக இலகுவாக வழிகேட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? எதை இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டிய சமுதாயம்? எப்படிப்பட்ட சிறந்த சமுதாயம்! அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்கினார்கள்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலையை பார்த்தால், குறிப்பாக இளம் தலைமுறையினர், மிகவும் கவலைக்குரிய நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த மனிதனுக்கு இளமை பருவத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை நாம் கொடுத்திருக்கின்றோம். குவா, ஆற்றல், வலிமை. அந்த ஆற்றலையும் அந்த வலிமையையும் இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், எல்லோரும் சிந்தித்து பாருங்கள். இளம் தலைமுறையினர் இன்றையுடைய காலகட்டத்தில் எதை தங்களுடைய வாழ்க்கை பயணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? எதை தங்களுடைய இலக்காக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரம் ஒரு பயணியை போன்று இருந்து விடுங்கள். எப்படி? ஒரு பயணியை போன்று நீங்கள் இருந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன் வ லஹ்வுன். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதும் விளையாட்டானதும் தான். மறுமை வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்வு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது இறந்த செத்த ஆட்டிற்கு சமமானது, அதை விட கீழ்நிலையை அடைந்தது.
இன்னும் இந்த உலக வாழ்க்கை என்பது கடலிலே உங்களுடைய ஒரு விரலை நீங்கள் முக்கினீர்கள் என்று சொன்னால் அந்த விரலிலே எவ்வளவு நீர் ஒட்டுமோ அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு விரலை கடல்ல நாம விட்டோம்னா எவ்வளவு தண்ணி வரும், அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அற்பமான இந்த உலக வாழ்க்கை, அடுத்த நொடி நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையில் இளம் தலைமுறையினர், குறிப்பாக பெண்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன இலக்கா இருக்கு? எதை நோக்கி பயணிக்கிறாங்க? மறுமையை நோக்கியா பயணிக்கிறாங்க? இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் மூன்று விதத்தினர், 3 தரப்பினர். அதுல முதல் கேட்டகரி இலக்கு என்னவென்று நிர்ணயம் செய்வார்கள். அந்த இலக்கை நோக்கி அவர்கள் முயற்சி செய்வார்கள். பிறகு அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியையும் அடைவார்கள். இது முதலாவது கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி எப்படி இருப்பாங்க? இலக்கு என்னவென்பதை நிர்ணயம் செய்வார்கள், அந்த இலக்கை நோக்கி முயற்சியும் செய்வார்கள். ஆனால் இடையில் ஷைத்தானால் ஏற்படக்கூடிய தடங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? வீழ்ந்து விடுவார்கள். அந்த இலக்கினுடைய வெற்றியை அடைய மாட்டார்கள். மூன்றாவது தரப்பினர் இலக்கு என்னவென்பதே தெரியாது, அதை நோக்கி முயற்சியும் இருக்காது. இலக்குன்னு ஒண்ணு இருந்தாதானே அதை நோக்கி முயற்சி இருக்கும், முயற்சின்னு ஒண்ணு இருந்தாதானே அதை வெற்றி கைக்கு வரும். வராது. எப்படி வரும்? இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சமுதாயம் 3 தரப்பினர். இன்றைக்கு இளம் தலைமுறை எப்படி இருக்கு தெரியுமா? மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலை. எப்படி? இந்த 3 கேட்டகரியில முதலாவதா இருக்கக்கூடிய கேட்டகரியில கிட்டத்தட்ட 100% 20% இல்லை பிள்ளைகள் இருக்காங்க. இலக்கை என்னவென்பதை நிர்ணயம் செய்கிறார்கள், அதை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார்கள், மேலும் வெற்றியையும் அடைந்து கொள்கிறார்கள். அதன் பின்னால் இருக்கக்கூடிய 2 கேட்டகரியுமே 80% இருக்காங்க. எவ்வளவு? 80%. இலக்கு என்னன்னே தெரியாத ஒரு கேட்டகரி, அந்த இலக்கை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும் என்பது தெரியாத ஒரு கேட்டகரி. இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் கேட்டால் உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டா நாமெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? நம்முடைய ஆம்பிஷன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு விதமும் மாறிட்டே இருக்கும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினரிடத்தில் உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன சொல்லலாம், எப்படி என்ன சொல்லலாம். ஏதாவது சொல்லாட்டா இப்ப நம்மள என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. அதனால நம்ம எதையாவது ஒன்று சொல்லலாம். என்ன சொல்றாங்க? ஒரு பிள்ளைகளிடத்துல ஒரு டார்கெட், ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம கொடுக்கிறோம். இந்த விஷயத்தை நீ செஞ்சு முடி, இந்த எக்ஸாம்ல நீ இவ்வளவு மார்க் எடுத்து முடி, சரியா? நீ நல்லா படிக்கணும், நீ படிச்சனா எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தனா, இந்த செயலை சிறப்பான முறையில் என்ன செய்து முடிச்சனா உனக்கு ஒரு கிஃப்ட் நான் தரேன். அது என்ன கிஃப்ட்னு நீயே சொல்லு, நீ கேட்கக்கூடிய கிஃப்ட நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா, எத்தனாவது? 8வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை, 7வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? என்ன கிஃப்ட் வேணுமா? மொபைல் போன் வேணுமா? எப்படி? மொபைல் போன் வேணுமா, பைக் வேணுமா? 8வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு மொபைல் போன் எதற்கு, பைக் எதற்கு? அப்ப எங்க இருந்து வளருதுன்னு தெரியுதா? இளம் தலைமுறையினர் ஆரம்ப காலகட்டத்திலே வரும்போதே எப்படி வளர்றாங்க? மொபைல் போனினால் சீரழியக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சரிதான். இதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். ஏன்? பெற்றோர்களும் தங்களுடைய கையில ஒரு செல்போன். ஒரு வீட்டுக்குள்ள முன்னாடி உள்ள காலகட்டத்திலாம் போய் பார்த்தோன்னா எப்படி இருப்பாங்க? 60 வயது, 70 வயது, 80 வயது அவங்க கிட்டயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. எப்படி? அவங்களும் FB-ய வாட்ச் பண்றாங்க, அப்படிதானே? அவங்களும் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கு. அப்ப நாம எதை தேர்வு செய்ய வேண்டும்? நல்லதை தானே தேர்வு செய்யணும். தீமையான விஷயங்களை தேர்வு செய்துதான் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலை. ஒரு கட்டத்தில் நமக்கு அதை பார்த்தாலும் அதை கேட்டாலும் நமக்கு கோபம் வருது. ஆனாலும் அதை விட கவலை அதிகமாக வருகிறது. ஒரு நாட்டினுடையவர்களாக இருக்கிறார்கள்,
சமூக வலைத்தளங்கள்ல கூட ஏராளமான செய்திகளை நாம பார்த்திருப்போம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஆலப்புழான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிறுமி, 8வது படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, மொபைல் போன் வேணும், அதுவும் ஐபோன் வேணும். அந்த ஐபோன்ல என்னதான் இருக்குன்னே தெரியாது. என்ன இருக்கும் தெரியுமா? ஐபோன்ல கெத்து இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இளம் தலைமுறையினர் இந்த ஆண்ட்ராய்டு போன், இந்த ஐபோன்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன், எதை இலக்கா கொண்டு நீ இதை யூஸ் பண்ற, என்ன உனக்கு விஷயம், அதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன பயன் இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட சொல்லுவாங்க, எல்லாமே வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் டைம், டைம் பாஸுக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். எப்படி? டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். அப்ப கேரளாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய தாத்தாவை கூட படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களை வைத்து கொலை செய்கிறான். கொலை செய்து அந்த சடலத்தை மறைமுகமா மறைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு பாக்குறா. ஐயோ, தாத்தா இறந்துட்டாங்களா? போலீஸ் கேஸ் எல்லாம் நடக்குது. போலீஸ் தீவிரமா விசாரணை செய்யறாங்க. அந்த பொண்ணுடைய கையில இருக்கக்கூடிய போனை பாத்துறாங்க. அந்த ஆண்ட்ராய்டு போனை வாங்கி அதை சர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது, அந்த பெண் என்ன செஞ்சிருக்கா, அந்த தாத்தாவை கூட படிக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து அவள் தான் கொலை செய்திருக்கிறாள். எதற்காக? தாத்தா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரியுது. அந்த பணத்தை எடுத்து அந்த பெண், அவளுக்கு ஐபோன் வேணுமா, அதை வாங்குறதுக்கும் கூட படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இதற்கு பெற்றோர்களும் முக்கியமான ஒரு காரணம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஐபோனு, ஆண்ட்ராய்டு போனு, இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம, எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் இதை வீணாகவும் விளையாட்டிற்காகவுமே வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் ஒன்றை நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஐபோனோ அந்த ஆண்ட்ராய்டு போனோ, அதுக்கு பதிலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வெட்டு கத்தியையும் அருவாளையும் கத்தியையும் கொடுப்பதற்கு சமம். இது என்ன, ஒரே ஸ்பாட்ல வெட்டி மொத்தமா முடிச்சிடும். அது என்ன, கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கும், அவ்வளவுதான். இன்றைக்கு இளம் தலைமுறையினர் எந்த அளவிற்கு சீரழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சமீபத்தில் நடந்த நிகழ்வு, மகாராஷ்டிராவில் 18 வயது இளைஞன், எப்படி 18 வயது இளைஞன் ஆல்ரெடி ஒரு மொபைல் போன், ஆண்ட்ராய்டு போன் வாங்கியிருக்கான். செகண்ட்ஸ்ல வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனால அதுக்கு என்ன செய்ய முடியும், வட்டி கட்ட முடியல, காசை கட்ட முடியல என்ற காரணத்தினால அவனுடைய தந்தையே காசை கட்ட சொல்லியிருக்கான். ஆனா அந்த தந்தை என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அந்த காசை என்னால கொடுக்க முடியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான், மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றின் மேல ஏறி நான் தற்கொலை செய்து கொள்வேன். எப்படி? அவன் தற்கொலை செய்து கொள்வதாக சொன்னான். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் போலீஸும் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பையன் அந்த மலை உச்சியின் மீது நின்று கொண்டிருக்கிறான். நீங்களும் இன்னைக்கும் சமூக வலைத்தளத்துல வீட்டுல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ அப்படியே ரெக்கார்டிங்லேயே இருக்கு. மலை உச்சியின் மீது நின்று கொண்டிருக்கிறான். அந்த தந்தை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற செல்கிறார். இறுதியிலே அந்த பையனுடைய தன் மகனுடைய கையை பிடிக்கிறார். சேர்ந்த தந்தையும் மகனும் விழுகிறார்கள். அந்த மலையிலிருந்து உச்சியிலிருந்து விழுறாங்க. இவ்வளவு பெரிய மலை தெரியுமா அது? நெஞ்சமெல்லாம் பதபதக்கிது பார்க்கும் பொழுது. இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய், தன் கணவனும் தன் பிள்ளையும் இறந்து விட்டார்களே என்று தெரிந்து ஓடோடி அவளும் மனமுடைந்து விழுந்து விடுகிறாள். அப்போ ஒரு செல்போனால மகன், தந்தை, தாய், 3 நபர்கள் சடலம். பாத்தீங்களா? அப்படி என்னதான் இருக்கு இந்த செல்போன்ல? அப்படித்தானே? இந்த பெற்றோர்கள் மிகவும் கண்காணிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கிறோமோ அதே அளவிற்கு கண்காணிப்பையும் வைத்து வளர்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள், நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இளம் தலைமுறையினரை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இப்பவே சீரழிந்து கிடக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு திரும்பி பார்த்தா இளம் தலைமுறையினே இருக்க மாட்டாங்களே. இஸ்லாமிய சமுதாயத்தை எங்கு சென்று தேடுவது? ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி இதே நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மொபைல் யூசேஜ் இருக்கு தெரியுமா? இந்த யங்ஸ்டர்ஸ்
கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுல இருந்து 25 வயதிற்குள் இந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 150 முறை, எப்படி 150 முறை என்ன செய்றாங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 10% அந்த மொபைல்ல ஓவரா அடிக்ஷன் ஆகி 5000 சில்லறை 5428 முறை அவர்கள் ஸ்க்ரோல் செய்கிறார்கள், டேப் செய்கிறார்கள், ஸ்கிரீனை டச் செய்கிறார்கள். வீணான காரியம் தானே, வீணான காரியம் தானே. முஃமின்கள் என்பவர்கள் யார்? வீணானதை அவர்கள் புறக்கணிப்பார்கள். நாளை மறுமையில் சுமனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்ககும் ஃபீ சகர், உங்களை இந்த சகர் என்னும் நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது? அதற்கு நரகவாசிகள் சொல்வார்களாம், காலு லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லையே, லம் நகு நுதைமுல் மிஸ்கின், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லையே, வ குன்னா, மேலும் அவர்கள் சொல்வார்களாம், நஹூலு மஅல் காயிலீன், வீணான காரியம் புரிந்தவர்களுடன் நாங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அந்த மறுமை நிலையில என்ன பதில் சொல்லுவாங்களாம்? வீணான காரியம் செய்தவர்களுடன் நாங்களும் வீணான காரியத்தில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அதனால் தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? இளம் தலைமுறையினரை சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும்? இன்னும் ஒரு வகை கேட்டகரிஸ் இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு எப்படி இருக்கு? வெறுமனவே உலகத்தை மையப்படுத்தியவர்களாக மட்டும்தான் வாழ்கிறார்கள். உலகத்திற்காக மார்க்கத்தையே திறந்து விடுகிறார்கள். எப்படி? உலகத்திற்காக மார்க்கத்தையே திறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு FB யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் இளம் தலைமுறையினர். எப்படி? இளம் தலைமுறையினர் FB 70% யூஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டை 59% யூஸ் பண்றாங்க. இன்னும் யூடியூப் போன்ற வலைத்தளங்கள்ல 54% யூஸ் பண்றாங்க. தங்களுடைய நேரங்களை வீணாக கழிக்கக்கூடியவர்களாக, ஆபாச காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிபிசி நியூஸ் சேனல் தெரியுமா? அந்த நியூஸ் சேனல் அறிவிக்க ஒரு வெளிவிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த அறிக்கையில, மெட்டா நிறுவனம் இந்த இன்ஸ்டா ஐடி எல்லாம் போட்டு ஓபன் பண்றாங்க தெரியுமா? அவங்க ஏஜ், அவங்க ஜெண்டர், என்ன வயசு அவங்களுக்கு, அவங்க என்ன பாலினம், ஆனா பெண்ணா போட்டு ஐடியை ஓபன் பண்றாங்களா, அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆட்ஸை கொடுப்பான். எப்படி? டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி விளம்பரங்களை கொடுப்பான். 99 ரூபாயில் ஆபாச படங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மொபைல் போனை வாங்கி கொடுக்கிறோமே, பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக கேட்கிறாங்க? எங்களுக்கு என்ன வரும்? அதுல ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும், அப்படிதானே? எங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், அதனால எங்களுக்கு முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மொபைல் போன் யூசேஜ் எப்படி தெரியுமா அதிகமாச்சு? இந்த கோவிட் பீரியட்ல தான் இந்த ஆண்ட்ராய்டு போன் யூசேஜ் அதிகமாச்சு. எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களும் ஆன்லைன் கிளாஸ், என்னுடைய பிள்ளைக்கு மொபைல் போன் வேணும் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு முதலில் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மொபைல் போன்ல என்ன நல்லதெல்லாம் இருக்கு, என்ன கெட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பெற்றோர்கள் முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க யூஸ் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியுது, ஓ இப்படி ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அதுல இருக்கா, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா, இப்படி எல்லாம் மறைமுகமா யூஸ் பண்ண முடியா. ஒரு மெசேஜை பார்த்துட்டா ஒரு தடவை தான் பார்க்க முடியும், ரெண்டாவது அந்த மெசேஜை ஓபன் பண்ண முடியாது. அந்த ஆன் டைம் சாட்டிங்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன மெசேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் என்று, யாருடன் பேசுகிறார்கள் என்று. மொபைல் போன்ல பாஸ்வேர்ட் லாக் பண்ணாம எந்த பிள்ளைங்களாவது கையில கொடுப்பாங்களா? செஞ்சு பாருங்க. சில பிள்ளைகள் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? அவங்க சேட்டிங் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே அவங்க சேட்டிங்கையே கிளியர் பண்ணி வச்சுட்டு பாஸ்வேர்டை ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனையே இல்லை. பாஸ்வேர்டு உமாக்கும் தெரியும், எனக்கு தெரியுமே, என் பிள்ளைய என்ன யூஸ் பண்றன்றது எனக்கு தெரியுமே, எதெல்லாம் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியுமே. உள்ள போய் பார்த்தா இன்ஸ்டாகிராம் கிளியர் சாட், யூடியூப் பார்த்த வீடியோஸ் எல்லாம் கிளியர் சாட், ஸ்னாப்சாட்ல பார்த்தா சேட்டிங் எல்லாம் கிளியர், வாட்ஸ்அப்ல பார்த்தா மெசேஜ் எல்லாம் கிளியர் சாட். என் பிள்ளை எவ்வளவு தங்கமான பிள்ளை தெரியுமா? என் பிள்ளை எந்த ஒரு தவறுமே செய்யாது.
கண்மூடித்தனமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போதைய காலகட்டம் மிகவும் தீமையான பாவங்கள் நிறைந்த காலகட்டம். அப்ப நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் பாதுகாக்கணும். சிந்திச்சு பாருங்க, எந்த அளவிற்கு இளம் தலைமுறையினர் சீரழிந்து கிடக்கிறாங்க. இன்னும் சினிமா மோகம், சுப்ஹானல்லாஹ், இதை சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா மோகம் எப்படி? என்னுடைய தளபதி. சோசியல் மீடியால எத்தனையோ செய்திகளை நாம் பார்த்திருப்போம். ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து கொண்டு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வரும்போது அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த மீடியா நபர் கேட்பார் ஒரு கேள்வி. என்ன கேட்பாரு? நீங்க இஸ்லாமிய பெண் தானே, நீங்க ஹிஜாபை போட்டுக்கிட்டு நீங்க எப்படி சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வரீங்க? அதுக்கு அந்த பெண் என்ன பதில் சொல்வா? எல்லாரும் பார்த்திருப்போம், இன்ன வரைக்குமே அது சோசியல் மீடியால இருந்துட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்க. என்ன சொல்றாங்க? அது ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம். யாராவது ஹிஜாபை போட்டுட்டு போக கூடாது சொன்னாங்களா? நான் போவேன், என்னுடைய இஷ்டம். அங்க என்ன பிட்டு துணி போட்டுட்டா படத்தை காட்டுறாங்க? யார் சொல்லக்கூடியது? ஒரு இஸ்லாமிய பெண் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயலா அது? சொல்லக்கூடிய பேச்சா அது? நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாய பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு சினிமா தியேட்டருக்கு நீங்க போறீங்கன்னா உங்களை மட்டும் நீங்கள் கேவலம் செய்வது கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துமே நீங்கள் கேவலம் செய்யக்கூடிய ஒரு செயல். அது உங்களுக்கு மட்டும் இழிவு கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கே அது இழிவு, வெட்கக்கேடு. மாற்று மத சகோதரிகளிடத்தில் நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது, அவர்களிடத்தில் இதெல்லாம் தவறுன்னு எடுத்து சொல்லும் போது அவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள் கேள்வி. உங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களை நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ ஆண்களையும் நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் சினிமா தியேட்டருக்கு வரதானே செய்யறாங்க, சினிமா திரைப்படங்கள் எல்லாம் பார்க்க தானே செய்யறாங்க. நீங்க என்ன புதுசா எங்க கிட்ட வந்து சொல்றீங்க அது தவறுன்னு சொல்றீங்க? முதல்ல அவர்களிடத்துல போய் சொல்லுங்க. நமக்கு தானே இழிவு, சிந்திக்கணுமா இல்லையா? அவர்களுக்கு மட்டும் அது இழிவு கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குமே அது இழிவுதான். சினிமா பாடல் காட்சிகளை எல்லாம் மனனம் செய்து கொண்டு இன்றைக்கு டிவி தொலைக்காட்சிகளை எடுத்து பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல ஷோல பாட்டு பாடக்கூடியவர்களா இருக்காங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைகள். மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எதை தங்களுடைய வாழ்க்கை பயணமாக கொண்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இப்ப இளம் தலைமுறையினர் என்ன செய்யணும்? எதை நோக்கி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும்? இன்னும் மேற்கத்திய கலாச்சாரம், அவர்களுடைய ஆடை, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய ஆடையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் கவலையாக இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த இஸ்லாமிய சமுதாய பெண்கள் மத்தியில ரொம்ப நாளா என்னுடைய உள்ளத்தை உரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஆடை முறையை பற்றி தெரியாது. ஆனாலும் சில நபர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய இந்த ஹிஜாபு முறை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட கண்ணியம் வாய்ந்தது என்பதை தெரிந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஹிஜாபை போடாதவர்களுக்கு தெரியாது. அந்த ஹிஜாபை அணுகின்றவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஹிஜாபை நாம எதற்காக அணிகிறோம் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியதானே செய்யும். தெரியும், தெரிஞ்சுதானே ஹிஜாபை போடுறாங்க. ஆனா சில இடங்களுக்கு ஏன் ஹிஜாபை கலட்டி வச்சுட்டு போறாங்க? தங்களுடைய வீடுகளை திருமண வீடுகள் என்று வந்துவிட்டால், பொது வெளிகள் என்று வந்துவிட்டால், சுற்றுலா தலங்கள் என்று வந்துவிட்டால் ஹிஜாபு எங்க போகுது? எங்கே செல்கிறது ஹிஜாப்? இதே ஹிஜாபு தானே 1000 அந்நிய ஆண்களுக்கு கண்கள் இருந்து உங்களுடைய அழகை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அதே ஹிஜாபு அதே அந்நிய ஆண்கள் கண்களில் இருந்து ஏன் பாதுகாக்கவில்லை? ஏன் நீங்க மறைக்கல? என்ன காரணம்? உங்களுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டுமா? திருமண நிகழ்வுகள்ல எப்படிப்பட்ட எவ்வளவு விலை உயர்ந்த பட்டாடையை நீங்கள் உடுக்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்ட வேண்டுமா? 50 பவுன் 60 பவுன் 100 சவரன் நாங்க நகையை போட்டிருக்கோம், தங்க நகையை போட்டிருக்கோம் என்கிற அலங்காரத்தை வெளியே காட்ட வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அப்படியே ஹிஜாபை அணிந்து கொண்டாலும் தலைக்கு அணியக்கூடிய ஹிஜாப் என்பது எப்படி இருக்கு? ஏற்கனவே அந்த ஷாலு 1 மீட்டர் 1.5 மீட்டர் தான். முன்னாடிலாம் 2 மீட்டர் ஷாலு 2.5 மீட்டர் ஷால்லாம் வரும். இப்பெல்லாம் ஷாலு எவ்வளவு அளவுல வருது?
1 மீட்டர் 1.5 மீட்டர் தான். அதையே தலையில ஒரு 4 சுத்து 5 சுத்து சுத்திடுறது. எப்படி முன்னாடி உள்ள காலத்துல இந்த கூரை வீடு ஓட்டு வீடெல்லாம் பார்க்கவும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்னஸ் வச்சு அது ஸ்டிஃபா நிக்கலன்னு வேற பீட்ஸ் வேற வச்சுக்குவாங்க. தலையில 1008 பின்னையும் தலையில சேர்த்து குத்தி வச்சிடுறது. ஆனால் எங்க மறைக்கணுமோ அங்கு மறைப்பது கிடையாது. எங்க மறைக்கணும்? ஹிஜாப் என்பது எதற்காக எதற்காக ஹிஜாபை நாம் அணிகிறோம்? ஒவ்வொரு பெண்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹிஜாபை நாம எதற்காக அணிகிறோம்? நம்முடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது. அந்நிய ஆண்களிடத்தில் காட்டுவது தவறு. இம்மார்க்கம் தெளிவாக கண்டிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எப்படி? வகுல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய அலங்காரத்தில் வெளியே தெரிபவற்றை தவிர அவர்கள் மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். இன்னும் முக்காடுகளில் அவர்கள் தங்களுடைய மார்பை மறைத்துக் கொள்ளட்டும். இதை விட தெளிவா வேற யாராலும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லிட்டான், முக்காடுகளை கொண்டு உங்களுடைய மார்பை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனா இன்னைக்கு எப்படி? இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள்.
எப்படிப்பட்ட பெண்களை எப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள் என்றால் வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். 2 கூட்டத்தினர் பிற்காலத்தில் தோன்றுவார்கள், அவர்களை நான் பார்த்திருக்க மாட்டேன். அதில் ஒரு கூட்டத்தினர் பசுமாட்டின் வாளை கொண்டு மக்களை இம்சை செய்வார்கள், பசுமாட்டின் வாளை போன்று மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள். 2வது கூட்டத்தினர் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பெண்கள் தான் அவர்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்களுடைய தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகத்தின் திமிழ்களை போன்றிருக்கும். இன்றைக்கு இளம் பெண்களை நாம பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுடைய தலைமுடி எப்படி இருக்கு? அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கு? அவர்களுடைய ஹிஜாப் முறை எப்படி இருக்கு? மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே அந்த நாகரிகத்தை விரும்பக்கூடியவர்களாக. சுப்ஹானல்லாஹ். நம் கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் போய் பார்த்தோன்னு வைங்களேன், அது அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்திலுமே நிறைய வந்தாச்சு. டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்திற்கு ஒரு ஹிஜாப் எங்க இருக்கும்? கழுத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஹிஜாபை எப்படி போடணும், எதற்காக போடணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அதற்கு போடுவதே கிடையாது, அதை மறைப்பதே கிடையாது. இதை எப்படி பெற்றோர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள்? ஹிஜாப் டுட்டோரியல் வேற இதுக்கு. 2 மினிட்ஸ்ல எப்படி ஹிஜாபை வியர் பண்ணலாம், யூடியூப்ல வீடியோ அடிச்சு பார்க்கறது. 2 மினிட்ஸ்ல எப்படி ஹிஜாபை வியர் பண்ணலாம்? இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டன் வச்சு இப்படி ஒரு பீட்ஸை கொடுத்து, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு துண்டு போடுவாங்க தெரியுமா கழுத்துல, அந்த மாதிரி அந்த 1 மீட்டர் ஷாலு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து முடிஞ்சது. எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைப்பது கிடையாது. எதை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? நாளை மறுமையை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்பதை யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கை செய்கிறார்களே, அந்த நரகவாதிகளினுடைய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாதே, நாமும் நரகவாசியாகிவிடக் கூடாதே என்கிற அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் வர வேண்டுமா இல்லையா? அது ஏன் வருவது கிடையாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தவர்களை தவிர. சிந்திச்சு பாருங்க, இன்றைய சமுதாயம் மிகப்பெரிய பாவங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இன்றைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஷைத்தான் ஒவ்வொரு முறையும் காதுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், இதை செய் இதை செய், ஹலால் ஹராம்லாம் பார்க்காத, அதையெல்லாம் பார்க்க முடியாது, ஹலால் ஹராம் உனக்கு தேவையில்லை, நீ இதை செய், நீ சந்தோஷமா இருப்ப, நீ ஹாப்பியா இருப்ப, நீ என்ஜாய்மெண்டா இருப்ப. இளம் தலைமுறையினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்டா, ஒட்டுமொத்த உலகமே அதை நோக்கிதானே பயணம் செய்கிறது, என்னை மட்டுமே நீங்கள் தனியாக சொல்கிறீர்கள், என்ன மட்டும் ஏன் தனியா நீங்க நேரான பாதையில போன்னு சொல்றீங்க? ஒட்டுமொத்த சமுதாயமே அப்படித்தானே போகுது. இங்க எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது. உணவாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, ஹலால் ஹராம் பார்க்குவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தை தானே எச்சரிக்கை செய்தார்கள், கியாம நாளில் ஹலால் ஹராம் பார்க்கப்படாது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களாகி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இன்னும் பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த பாவங்கள் நிறைந்த காலகட்டத்தில் உண்மையாவே இந்த பாவங்கள் சூழ்ச்சிகள் இருந்து எங்களால மீள முடியல. இந்த சமூக வலைத்தளத்தினுடைய அனாச்சாரங்களில் இருந்து எங்களால் மீள முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே முதலில் பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், அவனிடத்தில் பொறுப்பை சாட்டுங்கள். ஒரு பாவமான தீமையான விஷயம் உங்களை நோக்கி வருகிறதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விலக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். 5 நேர தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஃபஜர் தொழுகையை யார் நிறைவேற்றுகிறாரோ அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் அவன் வந்து விடுகிறான். ஃபஜருடைய தொழுகையை மிஸ் பண்ணாதீங்க, 5 நேர தொழுகையை மிஸ் பண்ணாதீங்க.
தொழுகை என்பது மானக்கேடான செயல்களை விட்டும் வெட்கக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடையும். தொழுகையை கையில இடுங்க. இந்த உலகம் அப்படிதான் பயணித்துக் கொண்டிருக்கும். இதை விட மோசமான காலகட்டம் தோன்றும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். திருமறை குர்ஆனை அதிகமாக எடுத்து வாசித்து பாருங்கள். அரபு மொழியில் வாசித்தால் மட்டும் போதாது, நம்முடைய தாய்மொழியில் எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சட்ட திட்டத்தை சொல்லி காட்டுகின்றான்? நரகவாசியினுடைய தன்மையை சொல்லி காட்டுகின்றானா? அந்த தன்மை என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை சரி செய்யுங்கள். சுவனவாசியினுடைய தன்மையை சொல்லி காட்டுகின்றானா? அந்த தன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். தீமையான காரியத்தை விட்டும் விலகுங்கள். நன்மையான காரியத்தை நோக்கி செல்லுங்கள். மார்க்க உபதேசங்களை அதிகமாக செவிமடுங்கள். மார்க்க விஷயத்தில் உங்களை நீங்கள் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவாழ்ந்தால் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன. ஷைத்தான் ஊசலாட்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இளம் தலைமுறையினருக்கு மிக அதிகமாவே கொடுப்பான். அதை செய், இது செய், அது சரி, இது சரிதான், எல்லாமே சரிதான், இங்க எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான், எல்லாமே ஹாப்பினஸ் தான், இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு முறை தானே வாழ்கிறோம், சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே, அவன் அப்படிதான் சொல்லுவான். இதே உலக வாழ்க்கையை நாம் ஒரே ஒரு முறை தான் வாழ்கிறோம், நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப வரவே முடியாது. வர முடியுமா? அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியுமா? ரஹ்மானே, ஒரே ஒரு நாள் திரும்ப எனக்கு கொடு, எல்லா பாவங்களையும் நான் அழித்து விடுகிறேன், ஒட்டுமொத்தமாக நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன், என்னுடைய இளமை பருவத்தை மிக சிறந்த முறையிலே நான் கழிக்கிறேன். அல்லாஹ் திருப்பி அனுப்புவானா? நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் என்னும் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். பூமி செம்புத்தரையாக உருக்கப்பட்டுக் கொண்டிருக்கும், வானம் செம்புத்தரையாக உருக்கப்பட்டுக் கொண்டிருக்கும், சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால் இருக்கும். அந்த நேரத்திலே மனிதன் தான் செய்த பாவத்திலே வேர்வையினால் மூழ்கி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தினருக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை தருவதாக வாக்களிக்கின்றான். அதில் ஒரு கூட்டத்தார் யார்? இளம் வயதில் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்ட இளைஞன், இளம் பருவத்தில் இம்மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டுள்ள இளைஞனும் இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த இளமை பருவம் சென்று விட்டது என்று சொன்னால் மீண்டும் திரும்ப கிடைக்குமா? ஒரு நொடி கிடைக்காது. ஒரு ஆண்டு காலம் முடிந்தது என்று சொன்னால் கிடைக்குமா? யாருமே அதை சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அதே உலக வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அற்பமான உலக வாழ்க்கை, அடுத்த நொடி அடுத்த நிமிடம் நிரந்தரமில்லாத உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நாளை மறுமையில் இறைவனிடத்தில் சென்று என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளம் தலைமுறையினருக்கு 3 கேள்விகளை கடத்திவிட்டு செல்கிறேன். இன்றைய தினம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை உங்களுடைய உள்ளத்தில் ஆழ கேட்டுக்கொள்ளுங்கள், அதற்கு பதிலையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நம் படைப்பின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சில மனிதர்களையும் கற்களையும் கொண்டு நாம் நரகத்தை நிரப்புவோம் என்று. அந்த பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, என்னுடைய இளமை பருவத்தை நான் எப்படி கழித்துக் கொள்கிறேன்? என்னுடைய இளமை பருவத்தை நான் எதை நோக்கி என்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறேன்? சுவனத்தை நோக்கி என்னுடைய பயணத்தை செல்கிறேனா, மேற்கொள்கிறேனா, அல்லது நரகத்தை நோக்கி என்னுடைய பயணத்தை நான் மேற்கொள்கிறேனா? இரண்டாவது கேள்வி என்னது? இளமை பருவத்தை எப்படி கழிக்கிறேன்? சுவனத்தை நோக்கியா அல்லது நரகத்தை நோக்கியா? மூன்றாவது கேள்வி, அடுத்த நொடி நாம் மரணித்து விட்டோமே என்று சொன்னால் மலக்குல் மௌத்தை சந்திப்பதற்கான தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? மண்ணையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? என்னதான் கேட்டாலும் திரும்ப கிடைக்கப்படாது. ஒரு முறைதான் மௌத், முடிஞ்சது, ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். நம்முடைய பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஃபாத்திமாவாகவோ ஆயிஷாவாகவோ ஆமினாவாகவோ எதுவாக இருந்தாலும் அடுத்த நொடி ஜனாசா,
அதே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைப்பார்கள். மரணித்து விட்டோம் என்று சொன்னால் ஜனாசாவை எப்பொழுது இங்கிருந்து தூக்குவது? என்னுடைய பிள்ளை ஃபாத்திமாவை எப்போ இங்கிருந்து தூக்குறதா நான் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அந்த ஜனாசாவை எப்போது இங்கிருந்து தூக்குவது? எப்போது மண்ணறையில் கொண்டு அடக்கம் செய்வது? அப்ப நிரந்தரம் இல்லாத உலகம். அடுத்த நொடி நம்முடைய பெயர் ஜனாசாவாக மாறிவிடும். நம்முடைய இயற்பெயரே ஜனாசா தான். அடைமொழி பெயராதான் மற்ற மற்ற பெயர்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், அப்படிதானே? அடுத்த நொடி மரணித்து விட்டோம் என்று சொன்னால் ஜனாசாவை எப்போது இடுப்பது என்பதுதான் கேட்பார்கள். அப்ப இளம் தலைமுறையினரை இந்த 3 கேள்விகளுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கே நீங்கள் கேள்வி கேட்டு பதிலை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சுவனத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள போகிறீர்களா அல்லது நரகத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள போகிறீர்களா என்ற பதிலை நீங்கள் தெரிந்து கொண்டு இன்றைய இரவு நீங்கள் உறங்கச் செல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவனத்தை நோக்கிய பாதையில், சுவனத்தை நோக்கிய பயணத்தை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இளம் தலைமுறையினர், நம்முடைய சமுதாய பெண்கள், ஆண்கள் அத்துணை பேரும் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேர் வழியை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழங்குவானாக. இன்னும் நம்முடைய சந்ததியினருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சகோதரர் ஏ முகமது யூசுப் அவர்கள் தௌஹீத் வார்த்தையிலா வாழ்க்கையிலா என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினம் கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு தௌஹீது வார்த்தையிலா வாழ்க்கையிலா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான தலைப்புகள் எல்லாம் பட்டிமன்றங்களில் தான் கொடுக்கப்படும். எதிரணியில் 4 பேர், இப்படி ஒரு 4 பேர் உட்கார்ந்து இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்கள திட்டுறது, இப்படின்னு பட்டிமன்ற தலைப்புகளாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதின் காரணம் என்னவென்றால், ஏகத்துவ கொள்கையினை ஏற்றுக்கொண்ட மக்கள் அல்லாஹுடைய உதவியினால் இன்றைக்கு தமிழகத்திலே அதிக அளவில் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து வருவதை நாம பார்க்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, தௌஹீது பிரச்சார கூட்டங்களுக்கென்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பிரச்சார களங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று ஊரு பள்ளிவாசல்களிலே அழைப்பு விடப்படும். இந்த கூட்டங்களில் எல்லாம் நீங்கள் கடந்து கொள்ள வேண்டாம், இது போன்ற
பொதுக்கூட்டங்களில், தெருமுனை கூட்டங்களில், இந்த வஹாபிகள் நடத்துகின்ற இந்த பிரச்சார களங்களில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம் என்றெல்லாம் நமக்கு எதிராக ஒரு காலகட்டத்திலே எதிர் பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் மக்கள் ஒரு கூட்டத்திற்கென்று நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் எண்ணிவிடலாம், அந்த அளவில் சொற்பமான மக்கள் தான் வந்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய உதவியினால் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கென்று அழைப்பு விடுக்கின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு மக்கள் தௌஹீது கொள்கையை அறிந்து கொள்வதற்காக ஜும்மாவுடைய தினங்களில், பள்ளிவாசல்களில், இது போன்ற மீட்டிங் நடைபெறக்கூடிய இடங்களில் இந்த நிகழ்வை அறிந்து கொள்வதற்காக மக்கள் கூடக்கூடியதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில் எல்லோரும் தங்களை எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள்? நாங்கள் எல்லாம் தௌஹீதில் தான் இருக்கின்றோம், நாங்கள் எல்லாம் தௌஹீதுவாதியாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தன்னை தௌஹீதுவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருவர் ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் 20 ஆண்டுகள் இருக்கலாம், அவர் 25 ஆண்டுகள் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கலாம், சமீப காலமாக கூட இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கலாம், அல்லது ஓரிரு ஆண்டுகளுக்கு இடையில் கூட இந்த தௌஹீது கொள்கைக்குள் வந்திருக்கலாம். அப்ப ஒருவர் தௌஹீதில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தௌஹீதில் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி உறுதி செய்வது? நம்மை மற்றவர்கள் பார்த்து உறுதி செய்வது இதனுடைய நிலை கிடையாது. நாம் தௌஹீதில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கொள்கையை சரியாகத்தான் பின்பற்றுகிறோமா? இந்த கொள்கையில் சொல்லப்படுகிற கோட்பாடுகளை நம்முடைய வாழ்வியலில், வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே நபித்தோழர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் நீங்க கேள்வி கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ். உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுங்க, நீங்க தௌஹீதில் தான் இருக்கீங்களா இல்லையா என்பதையும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் இருக்கின்றீர்களா என்பதையும், சத்தியத்தை பின்பற்றுகின்றீர்களா என்பதையும், இறைவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று நபித்தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டார்கள். அப்ப நாம் இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வாபிசா என்ற ஒரு நபித்தோழர் சென்று கேட்கிறார்கள், அனில் பிர்ரி வ இஸ்மி, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் எங்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாபிசா அவர்களே, இஸ்தஃப்தி கல்பக்க, உன்னுடைய உள்ளத்தடத்தில் நீ கேள்வி கேளு. நீ நன்மையை பற்றி கேட்கிறீங்க, தீமையை பற்றி கேட்கின்றீர்கள். நன்மை எது, தீமை எப்படி இருக்கிறது என்பதையும், நன்மை செய்கின்றீர்களா தீமை செய்கிறீர்களா என்பதை குறித்து உங்களுடைய உள்ளத்தில் நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நாம் இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் தௌஹீதில் பல ஆண்டுகள் இருப்பது என்பது முக்கியம் அல்ல. பல ஆண்டு காலமாக இந்த தௌஹீதிலே நான் கொள்கைவாதியாக இருக்கிறேன் என்பது இன்றைக்கு பல இடங்களில் பள்ளிகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு, நாங்கள்லாம் அந்த காலத்திலே தௌஹீதுவாதிங்க, நாங்கள்லாம் அப்பயே ஏகத்துவ கொள்கையை சொன்னவர்கள், ஆனால் இந்த ஊர்ல சில பிரச்சனையின் காரணத்தினால் நாங்கள் கொள்கையை விட்டு விலகிட்டோம் இப்படின்னு சொல்றத பார்க்கிறோமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் உள்ளத்திடத்திலே நீங்கள் தௌஹீதில் தான் இருக்கின்றீர்களா என்பதை குறித்து நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம்.
ஒரு காலகட்டத்தில் இந்த கொள்கை நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு இந்த கொள்கை நாம் எப்படி இருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நபிமொழியை நடைமுறைப்படுத்துவதற்கென்று நாம துடிப்போடு செயல்பட்டோம். ஒரு சுண்ணாவை கூட விட வேண்டும் என்று நாம் நினைத்ததல்ல. ஒவ்வொரு நபிமொழியும் ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம ஹயாத்த ஆக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு வேகம் நம்மிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? அந்த துடிப்பும் வேகமும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு துடிப்போடு இருந்திருக்கிறோம். திடல் தொழுகை, பெருநாள்ல திடல் தொழுகை என்று நடைமுறைப்படுத்துவோம். அப்ப எல்லாம் பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகை தொழுது வந்தார்கள். பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகை தொழுது வந்த காலகட்டத்தில் பெருநாள் தொழுகைனா திடல்ல தாங்க தொழுகணும், பள்ளியில தொழுவது சுன்னத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவி பள்ளி இருந்தும் கூட அவர்கள் திடல் என்ற பெருநாள் தொழுகை என்று வருகிற பொழுது அவர்கள் திடலில் தான் தொழுதார்கள் என்ற நபி ஒளியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்லையும் நாம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம். நோன்பு காலங்களிலே சஹருடைய பாங்கு, எல்லா பள்ளிகளிலும் சஹர் பாங்கு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் குழப்பம் வந்துடும். சஹர் பாங்குன்னு சொன்னா புதுசா ஃபித்னாவாயிடும், மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுடும் என்று சஹருடைய நேரத்தில் சஹர் பாங்க சொல்லுவதற்கு சமுதாயத்தில் குழப்பங்கள் உண்டாகிவிடும் என்று அஞ்சினார்கள். ஆனால் அன்றைக்கு தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள், தௌஹீத் சிந்தனை கொண்ட இளைஞர்கள், இது நபி வழி, என் ஊர்ல யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை, என்ன குழப்பங்கள் உண்டானாலும் பரவாயில்லை, இந்த சஹர் பாங்கை நிலைநாட்டும் என்று அந்த ஹதீசுகளுடைய துடிப்போடு இருந்தமே, அந்த வேகம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? தொழுகையிலே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்வோம். தொழுகைக்கு சென்றால் இமாம் அங்கு தொழுகை முடிந்ததற்கு பிறகு கூட்டு துவா செய்வார். ஒரு துவாவை ஓதி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார் என்று ஒரு துவாவை ஓதுவார். பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆமீன் என்று சொல்வார்கள். இப்படி பல துவாக்களை அடுக்கி அவர் ஓதிக்கொண்டே வருவார். பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய துவக்க காலம். கூட்டு துவா மார்க்கத்தில் இல்லை என்று உடைத்தோம். கூட்டு துவா என்பது நபி வழி இல்லை என்று உடைத்தோம். அவரவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதுதான் நபி வழி என்று சொன்னோம். எத்தனை ஊர்களில் பிரச்சனை வந்தது, எதிர்த்து நின்றோமா இல்லையா? அந்த உலமாக்கள்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டோமா இல்லையா? அந்த துடிப்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அந்த வேகம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். தொழுகையிலே விரல் அசைப்போம். அத்தஹியாத்துடைய இருப்பிலே விரல் அசைப்பது என்பது சுன்னத்து. அத்தஹியாத்தை ஓதுகிற பொழுது விரல் அசைத்து தொழுவோம். பல ஊர்களில் தமிழகத்தில் விரல் அசைத்து தொழுதார்கள் என்பதற்காக வேண்டி பக்கத்தில் தொழுகிற விரலை முறிச்சிருவான். பக்கத்தில் நின்று தொழக்கூடிய ஆளு விரல் அசைச்சு தொழுதோம்னா விரல் அசைச்சு தொழுவாதப்பா, ஏன் தொழுகை கவனம் சிதறுது என்று அந்த விரல் அசைக்க கூடாது என்ற நிலைப்பாடில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த விரலை பிடிச்சு முறுக்கி விடுவாரு. விரல் அசைக்க கூடாதுன்னு சொன்னாரு, சண்டை போடுவோம், புக்க தூக்கிட்டு ஓடுவாரு. இது நபி வழிங்க, ஹதீஸ்ல இருக்குங்க, இது சுன்னாவுல இருக்குங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழிங்க. விரல் அசைப்பது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்று சொல்லி தமிழகத்தில் விரல் அசைக்கக்கூடிய சட்டத்திற்காக எத்தனை பள்ளிகளில் வெளியேற்றப்பட்டோம். அந்த உறுதி இன்னைக்கு இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். அந்த தௌஹீதில் அன்றைக்கு இருந்த வேகம்
அன்றைக்கு இருந்த துடிப்பு, அன்றைக்கு இருந்த விவேகம், அன்றைக்கு நபி வழியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கொள்கை உறுதி நம்மள்கிட்ட இருக்கா? பெண்கள் பள்ளிவாசலில் தொழலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. பெண்கள் பள்ளியில தொழலாமா கூடாதா? இன்றைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் பள்ளிக்கு வந்தா ஃபித்னான்னு சொன்னாங்க. எந்த சுன்னத்துல் ஜமாத்து பள்ளிகளிலும் பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வரலாறுகளை பாருங்கள். அப்ப நாம் உடைச்சோம். பெண்கள் பள்ளிக்கு தொழக வரலாம், பெண்கள் ஜும்மா தொழுகலாம், பெண்கள் நபி வழி அடிப்படையில் பள்ளியில் தொழுவதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு சொன்னமா? அப்ப என்ன சொல்லப்பட்டது தமிழகத்தில்? இவனடா புதுசா குழப்பத்தை உருவாக்குறாங்க, புதிய ஃபித்னா பண்றாங்க, இவங்களுக்குள்ள போட்டு சமுதாயத்தில் நல்லா இருக்கிற சமுதாயத்திலே பெண்களுக்கு மத்தியில் ஒரு கலகத்தை உண்டாக்குறார்கள் என்று விமர்சனம் செய்தார்கள். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஹதீஸ்களை கொண்டு தூக்கி போட்டோம். இந்த பாருங்க ஹதீஸ், இந்த இருக்கு நபிமொழி, இந்த இருக்கு ரசூலுல்லாஹ் செய்த ஆதாரங்கள் போட்டோமா? அந்த உறுதி இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதா? அப்படியான துடிப்பு, அந்த மாதிரியான வேகம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தௌஹீத் பிரச்சாரத்துக்கு எதிராக யாராவது ஒரு உலமா வந்து தர்காவை ஆதரித்து பேசிவிட்டு போயிடுவார். தர்கா கூடும், அவுலியாவை வணங்கலாம், அவுலியாட்ட பிரார்த்தனை பண்ணலாம், அவுலியாட்ட கையேந்தலாம், அவுலியா என்று ஒருவர் இருக்கிறாரு, அவரிடத்தில் நீங்க நம்பிக்கையோடு துவா செய்தா உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று ஒரு கூட்டங்களில் ஒரு உலமா பேசிவிட்டு சென்றால் என்ன செய்வோம்? என்ன செய்திருக்கிறோம்? உடனே துடிப்பார், உடனே பதில் போட்டாகணும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாகணும், மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு சேர்க்கணும், மக்களுக்கு சரியான மார்க்கத்தை கொண்டு சொல்லணும், இணை வைப்பில் போயிடக்கூடாது. துடித்தோம்ல, கவலைப்பட்டோமே. அந்த துடிப்பு இன்றைக்கு தௌஹீத்வாதிகளிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்ப இந்த கொள்கை நிலை இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது? கழுத தெரிஞ்சு கட்டரம்பான கதையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி துடிப்பா இருந்தார், எல்லாத்திலையும் விவேகம். நபி வழி திருமணத்தில், ஒரு திருமணம் என்றால் வரதட்சணை நான் வாங்க மாட்டேன், மேடைகளில் ஏறி பேசுறாங்க. எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னுடைய திருமணத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன், வரதட்சணை கேட்டால் என் மகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஆடம்பர திருமணங்கள் செய்ய மாட்டேன். எவ்வளவு பேர் சொல்லி அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொள்கையில உறுதியா இருக்கிறாரு, திருமண ஸ்டேஜ் வரும்பொழுது கொள்கையில தடுமாறியது. ஏன்பா என்ன காரணம்? எதனால் இப்படி தடுமாறுறீங்க? எதனால் இப்படி கொள்கை பாதை விட்டு நீங்கள் வெளியே செல்கின்றீர்கள் என்று கேட்டால் சொல்லக்கூடிய காரியங்களையும் சொல்லக்கூடிய காரணங்களையும் அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கிற பொழுது இதெல்லாம் இவர்களுடைய கொள்கை, இவெல்லாம் எப்படி இவ்வளவு நாள் கொள்கைவாதியா இருந்தான் என்று நமக்கு தோன்றும் அளவுக்கு இருக்கிறது. என்ன காரணம்? எங்க வீட்டில் எங்க அம்மா வந்து கல்யாணத்தை மாலை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரு? மாப்பிள்ளை சொல்லுவார். 20 வருஷமா தாடியை பெரிய தாடியா வச்சிருப்பார், தௌஹீதுல நல்ல சுன்னத்தான தாடிகளை எல்லாம் பேணிருப்பாரு. கல்யாணத்து அன்னைக்கு நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வரும் பொழுது அப்படியே ஹிந்தி பட ஹீரோ மாதிரி வருவார், தாடி ஒண்ணு இல்லாம முழு முழு வந்திருப்பார். என்னடா நீ கேள்வி கேட்டா, எங்க அம்மாவுக்கு தாடி வைக்கிறது பிடிக்கல, என் மனைவிக்கு தாடி வைக்கிறது பிடிக்கல. திருமணத்தினுடைய நிகழ்வு, திருமணத்தின் போது மாலையை போட்டு வந்து நிற்பாரு. ஏண்டா? எங்க வீட்டில் எங்க அம்மாவுடைய கடைசி ஆசை
ஏன் மாலையை போட்டோன்னு அதோட மௌத்தா போயிடுவாங்களா? இவர் மாலையை போட்டு கல்யாணத்தை முடிச்சு தஃப்தர்ல கையெழுத்து போட்டோன்னே அவங்க அம்மாவுடைய ஆசை நிறைவேறி அதோட மௌத்தாயிடுவாங்களா? எவ்வளவு காரணங்கள், எவ்வளவு அற்பமான காரணங்கள். இதெல்லாம் இன்றைக்கு நபி வழியை, ஒரு சுன்னத்தை, நபி வழி திருமணத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு காலகட்டத்தில் துடிப்போடு இருந்த தௌஹீத்வாதிகள், இளைஞர்கள், கொள்கைவாதிகள் இன்றைக்கு அந்த கொள்கையிலிருந்து தடம்புரண்டு போகக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ளே பேசணும். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை அந்த உள்ளத்தை யார் கரைப்படுத்தி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நாம எப்படி இருக்கிறோம். ஒரு திருமண நிகழ்விலே திருமணத்தின் நபி வழியை நிலைநாட்டுவதிலே நாம கொள்கையில் உறுதியாக இருக்கிறோமா? இன்னைக்கெல்லாம் பாருங்க என்ன நிலைமை ஏற்படுது. திருமணத்தில் எல்லா விதத்தும் நடக்குது. அதுல போய் நம்ம கொள்கைவாதி என்று சொல்லக்கூடியவர் வெக்கமே இல்லாம சாப்பிட்டு வராங்க. அதுல மாலை போட்டிருப்பாரு மாப்பிள்ள. அதுவும் இப்ப நடக்கிற திருமணங்கள் எல்லாம் வித்தியாசமா நடக்குது. மாப்பிள்ளலாம் பைக்கில் கார்ல தான் வரதில்லை, குதிரையை அலங்கரிச்சு அந்த குதிரை மேல மாப்பிள்ளையை உட்கார வச்சு, அல்லது பைக்கில் புல்லட்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் புல்லட்லயே மணமகள் அந்த மன அறை வரைக்கும், நிக்காஹ் மஜ்லிஸ் வரைக்கும் புல்லட்லயே வருவாங்க. 2 பேரும் வந்து கையெழுத்த போட்டு அப்படியே புல்லட்ல போயிடுவாங்க. எல்லா ஆடம்பரத்தோடு நடக்கிற திருமணங்கள், நபி வழியை நிலைநாட்டப்படாத திருமணங்கள், சுன்னாவை நிலைநாட்டப்படாத ஒரு அரங்கம், ஒரு சபை. அந்த சபையில போய் நாம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறக்கடிக்கும் ஒரு காரியத்தில் நாம போய் சாப்பிட்டு வரோமே, வெக்கப்பட வேண்டாமா? நம்முடைய கொள்கை நிலை என்ன ஆச்சு சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்டா என்ன தெரியுமா சொல்றோம்? என்ன காரணங்களை சொல்லி இந்த திருமண சபைகளில் சாப்பிடுவதில் என்ன காரணத்தை சொல்றோம் தெரியுமா? எல்லா உறவுகளை எல்லாம் பகைக்க முடியாது. ஒரு காலத்தில் உறவுகளை பகைத்து விட்டு வீட்டில் அண்ணனுக்கு கல்யாணமா இருக்கும், தங்கச்சி கல்யாணமா இருக்கும், வீட்டில் யாருக்காவது உறவினர்களுக்கு ஒரு திருமண நிகழ்வாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரா, நபி வழிக்கு மாற்றமாக அந்த திருமணம் நடக்கிறது என்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே வந்து பள்ளிவாசல்ல தங்கியிருந்த வரலாறு எல்லாம் இருக்கு. எத்தனை சகோதரர் இருந்திருக்காங்க தெரியுமா? எங்க வீட்டில் கல்யாணம் சுன்னத்தால் நடக்கல, அதுல பிதஅத் நடக்குது, மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது, வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்க, இந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த திருமணத்தையே புறக்கணித்து விட்டு வந்த தௌஹீத்வாதி நிலை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஊர்ல எல்லாரையும் பகைச்சிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சி கல்யாணம் நான் இல்லைன்னா எப்படி நடக்கும்? என் அண்ணன் கல்யாணம் நான் இல்லைன்னா எப்படி நடக்கும்? எங்க வீட்டு உறவுகள் திருமணம் நான் இல்லைன்னா எப்படி நடக்கும்? என்ன காரணங்க இதெல்லாம்? இந்த காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? இது மாதிரியான காரணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒருவன் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கொள்கையில் உறுதிக்கான தன்மையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம், யுவாத்தூன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள், வலவுக்கான ஆபாவுகும் அவ் அபுனாவுகும் அவ் யகுவானகும் அவ் அஷீரத்துகும், அவர்கள் அவங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி,
அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மாற்றமாக, நபிமொழிக்கு மாற்றமாக, நபி வழிக்கு மாற்றமாக இவர்கள் செய்தால் அவர்களோடு அல்லாஹ்வையும் மறுமை நாளும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை ரசூலையும் புறக்கணிக்கிறான், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை இழிவுபடுத்துறான். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், இப்படி யாரு உறுதியாக இருக்கிறார்களோ உலாயிக்க கத்தவஃபி குலூபில் ஈமான், அவங்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம சொல்ற காரணம் எல்லாம் அவன் ஏத்துக்க மாட்டான். எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம், எங்க தம்பி வீட்டு கல்யாணம். இன்றைக்கு பெரும்பான்மையான தௌஹீத்வாதிகள் தடம் புரண்டு போகக்கூடிய இரண்டு நிகழ்வு எதுவென்றால், ஒன்று திருமண நிகழ்வு, இரண்டாவது வீட்டில் யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா அந்த ஜனாசாவுடைய நிகழ்வு. ஜனாசா நிகழ்வில் கூட பெரும்பான்மையாக போறது இல்லை. ஏனென்றால் பெரும் போராட்டங்களை நடத்தி பெரும் பிரச்சனைகளில் பல்வேறான ஊர்களில் நபிவழியின் அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் அந்த உரிமைகள் கிடைத்ததற்கு பிறகு மக்கள் அதை நிலைநாட்டுவதில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெரும்பான்மையான தௌஹீத்வாதிகள் எதுல தடம் புரள்றாங்க, எதுல கொள்கையை விட்டு வழிமாறுறாங்க, எந்த நேரத்தில் மட்டும் கொள்கையில இந்த நேரத்தில் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கொள்கையில் ஓய்வெடுக்கிறாங்க அப்படின்னா திருமணம் தான். ஆடம்பர திருமணங்க, வலிமாவை எளிமையா குடுமான்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நபிமொழி, செலவு குறைந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கு என்ற ஹதீஸ். ஒரு ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி எப்படி இருக்கணும்? இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, என்னால் இயன்ற அளவுக்கு என் திருமணத்தில் நான் எளிமையான முறையில் திருமணத்தை முடிப்பேன். இதான் ஒரு கொள்கைவாதி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? கேள்வி கேட்கிறார், எளிமைனா என்னப்பா அளவு? அளவு இருக்கா? நான் யாரை விட்டுட்டு திருமணம் முடிக்கிறது? என் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடாம திருமணம் முடிக்கிறதா? எங்க ஊர்ல உள்ளவெல்லாம் கூப்பிடாம திருமணம் முடிக்கிறதா? நான் எல்லார் வீட்டு திருமணத்திலும் போய் நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேனே, அந்த திருமணத்திலே அவங்க எல்லாம் என்ன கூப்பிட்டாங்க, நான் அந்த திருமணத்துக்கு போகல. இப்ப அவங்களை எல்லாம் விட்டுட்டு என் திருமணத்தை முடிக்கிறதா? கேள்வி கேட்கிறார், வியாக்கியான கேள்வி. அட அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்கன்னா செஞ்சுட்டு போ, அதை பின்பற்றுவதற்கு துடிப்போட இரு. ஒரு அற்பமான சாப்பாட்டுக்காக வேண்டி, ஒரு கல்யாண உணவுக்காக வேண்டி உன்னுடைய ஈமான நீ இழக்கிறன்னு சொன்னா இது என்னங்க தௌஹீது? இதான் தௌஹீதா? இதான் 20 வருஷம் 30 வருஷம் நாம தௌஹீது இருப்பதனுடைய வெளிப்பாடா? ஆனா ஒரு தௌஹீத்வாதினா எப்படி இருக்கணும்? இஸ்லாம் சொல்லுது, ஒரு தௌஹீத்வாதி என்றால் ஒரு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவன் அவன் தன்னுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகமே எதிர்த்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் ஹனீஃபா கானத்தில் இல்லா. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தனி மனிதர், ஒரு சமுதாயமாக திகழ்ந்தான். அல்லாஹ் சொல்றானே, ஏன்? அவர் கொள்கை நிலைநாட்டுவதில் சமரசம் கொள்ளல. ஊரு பார்க்கும், உலகம் பார்க்கும், மற்றவங்க கேள்வி கேட்பாங்க. நான் திருமணத்தை எளிமையா முடிச்சிட்டா என் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன இழிவா நினைச்சாங்களா? தர்கா வழிபாடு, சிலை வழிபாடு, இணை வைப்பு கொள்கை, அந்த மக்களிடத்தில் இருக்கிற அசத்தியம், இதெல்லாம் ஒரு தனி மனிதராக இருந்து எடுத்து சொன்னார் என்றால் அந்த உறுதி நம்ம இடத்திற்கு வேண்டும். ஊருக்கு தகுந்த மாதிரி கொள்கை மாறும். ஒரு ஊர்ல உறுதியா இருப்பாரு, ஊர்ல இங்க எல்லாம் எந்த திருமணத்துக்கும் போக மாட்டார்.
ஆனா ஊரை விட்டு வெளியூர் போயிட்டா எல்லா திருமணத்திலும் சாப்பிட்டு வந்துருவார். இதெல்லாம் கொள்கையா? இதான் கொள்கையினுடைய வெளிப்பாடா? அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபி தோழர்கள் முதல் காலகட்டத்திலே அபிசினியா என்ற பகுதிக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவ ஹிஜ்ரத் என்பது ஒரு கடுமையான ஒரு சூழல். ஒரு நாட்டை விட்டு ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதிக்கு போவதுதான் ஹிஜ்ரத். அது மாதிரி மக்காவிலிருந்து அபிசினியாவை நோக்கி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி ஒரு குழு செல்கிறது. அந்த அபிசினியாவிலே மன்னராக இருந்தவர் நஜ்ஜாசி என்ற ஒரு மன்னர் அந்த நாட்டிலே மன்னராக இருக்கிறார். அந்த அபிசினியா நாட்டினுடைய நிகழ்வு என்னவென்று சொன்னால், அந்த நாட்டிற்குள் யாரெல்லாம் உள்ளே வருகிறார்களோ அவங்க எல்லாம் அந்த மன்னருக்கு சஜிதா பண்ணணும். அப்ப இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த இந்த மக்கள் இந்த மன்னரிடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். இவங்க சஜிதா பண்ணல. அந்த மன்னர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த மன்னருடைய அரவணைப்பில் தான் இருக்கணும். அந்த மன்னருடைய அரவணைப்பு இருந்தால்தான் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி இருந்த நிலையில் இந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னாலா தஸ்ஜுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நாங்க சஜிதா பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஒரு நாட்டு மன்னராச்ச நம்மளை வெட்டிடுவானே, நாடு கடத்திடுவானே, நம்ம இந்த நாட்டில் அரவணைப்பு கிடைக்கலன்னா நாம எங்க போறது? பயந்தாங்களா? கொள்கைனா இதாங்க கொள்கை. அற்ப சாப்பாட்டுக்காண்டியும் களரி கறிக்காக வேண்டியும் நோன்பு கஞ்சிக்காண்டியும் கறிக்காக வேண்டியும் பெண் வீட்டு சாப்பாட்டுக்காண்டியும் கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போறோம். கொள்கைவாதியா? இவன் தான் தௌஹீத்வாதியா? இவங்க தான் தௌஹீதா? தௌஹீத்னா இந்த உலகம் எதிர்த்தாலும் உறுதியாக இருக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். நம்ம வீட்டில் என்ன வெட்டிட போறானா? கேவலமா பேசிட போறானா? இழிவா பேசிட போறானா? பேசட்டும். அல்லாஹ்வுடைய நபிமொழியை, அல்லாஹ்வுடைய வசனத்தை, நபி தோழர்கள் சொன்ன நபிமார்கள் சொன்ன சுன்னத்தை நாம நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்தில் நாம் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்கலாம். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான் பாருங்கள். குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வயஹ்வானக்கும் அஸ்வாஜக்கும் அஷீரத்துக்கும், உங்கள் தந்தை, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த செல்வத்தை அதிகம் நேசிக்கின்றீர்களோ அந்த செல்வம் வதிஜாரத்தின் தகுஷவுன கசாதஹா, நீங்கள் எந்த வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விடக் கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த வியாபாரம், நீங்கள் எந்த இருப்பிடத்தை விரும்புகின்றீர்களோ அந்த வீடு, இது அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புவதை விட வஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வீடு, இதெல்லாம் நெக்ஸ்ட். கொள்கை தான் முதல்ல. அப்போ ஒரு தௌஹீத்வாதி என்பது வெறும் வார்த்தைக்காக அவர் தௌஹீத்வாதி என்று சொல்வது தௌஹீதினுடைய அடையாளம் அல்ல. ஒரு தௌஹீத்வாதி என்று சொன்னால் தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய செயல்பாட்டில், தன்னுடைய வாழ்க்கை நெடுவிலும் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். அவங்க தான் தௌஹீத்வாதி. இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது, வந்திருக்கின்றீர்கள். அத்தனை நபர்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த ஜமாத் என்ன கொள்கையை சொல்லுகிறது? இந்த 25-30 ஆண்டு காலமாக என்ன கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம்?
அந்த கொள்கையை நம் வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கிறோமா? அதை பின்பற்றக்கூடிய நிலை நம்மள்கிட்ட இருக்கும் என்றால் இவன் தௌஹீத்வாதி. முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மத்தாசா, மறுமை நாள் எப்போது வரும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏப்பா மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்கிறிய, அதுக்கு நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற? அவர்களோட நாளை மறுமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்தில் நம்ம யாரை நேசிக்கணும்? சினிமா நடிகர் பேரை போட்டு அவன் பேர்ல கையில பச்சை குத்திக்கிட்டு அவனுக்கு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிக்கிட்டு அவன் பின்னால போனா இவன் எங்க போவான்? அவன் எந்த நரகத்தில் விழுறானோ அதே நரகத்தில் போய் இவனும் விழுவான். தன்னுடைய வாப்பா சொல்றாரு, தன்னுடைய உம்மா சொல்றாங்க, தன் சகோதரர் சொல்றாங்க, தன் குடும்பத்தார் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆள் கொள்கையை விட்டு விலகிறார். அவன் கொள்கை இல்லாம எந்த இடத்திற்கு செல்வானோ அதே இடத்திற்கு தான் நாம் செல்வோம். அப்ப உலகத்தில் நேசிக்க வேண்டும். நாம் அதிக அளவில் யாரை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த உலகத்தில் எல்லாத்தை விட நாம் அதிகம் நேசிக்கணும். இதான் தௌஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியில் சொல்கிறார்கள், ஈமானுடைய சுவையை ஒருவர் அடைந்து விட்டார். 3 விஷயங்கள். சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். ஒருவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார். என்ன விஷயங்கள்ல தெரியுமா? ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, சாப்பாடுக்குன்னு ஒரு சுவை இருக்குல்ல. பிரியாணி ஆக்குறோம், பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். காயல் பட்டின கஞ்சி, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. தமிழகத்தில் நீங்க எங்க போய் குடிச்சாலும் காயல் பட்டினத்தில் குடிக்கிற கஞ்சிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருப்பதை போன்று ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை ஒரு மனுஷன் ரசிச்சு பார்க்கும். அந்த சுவையை ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவ ரீதியாக அதை கொண்டு வரணும். அந்த ஈமானுடைய சுவையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கானல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட விருப்பத்திற்குரியவராக அவர் ஆக்கி வைத்திருப்பார். இதான் ஈமானுடைய 3 சுவைகளில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, இப்ப நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கு? நாம வெறும் வார்த்தையில நாங்கெல்லாம் தௌஹீதுல இருக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுவோம், பெருநாள் தொழுகை எல்லாரும் சேர்ந்து திடல்ல தொழுவோம், இது மாதிரி மீட்டிங்லாம் போட்டா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நான் தௌஹீதுடைய ஸ்டேட்டஸை பரப்புவேன், இதோட நின்று கொள்வதா? செயல்ல வரணும். அதுதான் ஒரு செய்தி, ஒரு சொல் வழக்கில் சொல்லுவாங்க. அது நம்முடைய தௌஹீத்வாதுக்கு ஒரு அளவுக்கு பொருந்தும். இவன் சொல்லல சுலுத்தான், செயல்ல செய்தாம்பான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தௌஹீத்வாதி என்றால் எதை சொல்லுகிறோமோ, எதை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறோமோ, எதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த கொள்கையில் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அல்லாஹுவாலே அவர் வெறுக்கப்படுவார். அல்லாஹுவால அவர் வெறுக்கப்படுவார். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் கடுமையாக வெறுக்கப்படுகின்ற ஒரு தெரியுமா? லிம தக்கூலுல மாலா தஃபான், நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லுவது. எனவே இந்த கூட்டத்தில் இருக்கின்ற இங்கு வராத பல தௌஹீத்வாதிகளும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாம் இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியானவராக இருக்க வேண்டும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிலைநாட்ட வேண்டும். அந்த கருத்தை நிலைநாட்டுவதில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அப்படி இருக்கலாமா?
அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்கலாமா? அப்படியா நிய்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். திருமண விஷயங்களில் பெரும்பான்மை அடி வாங்குறது திருமணத்துல தான். எல்லோரும் ஒரு நிய்யத் எடுங்கள். என் வீட்டில் நடைபெறுகின்ற திருமணங்கள்ல நாங்கள் நபி வழியை பின்பற்றுவோம், நபி வழிக்கு முரணாக நடக்க மாட்டோம். எங்கள் ஊர்களில் நபி வழிக்கு மாற்றமாக நடைபெறுகிற திருமணங்களை நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலுக்காகவும் முற்றிலும் புறக்கணிப்போம். அப்படி உறுதிமொழி எடுங்க. அப்படி எடுக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி தான் உண்மையிலே கொள்கையில் உறுதியானவர். அப்ப அந்த அடிப்படையில் எதை பிரச்சாரமாக செய்கிறோமோ அந்த பிரச்சாரத்தையே தன்னுடைய வாழ்வியல் வாழ்க்கையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சகோதரர் முகமது ஒளி அவர்கள் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மார்க்க விளக்க கூட்டத்திலே இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கிற, ஆங்காங்கே இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபி வழியில் நடந்தால் நரகம் இல்லை என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் 10 மாத கால செயல் திட்டமாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு தலைப்பின் கீழ் மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் நபி வழியில் நடந்தால் நரகம் இல்லை என்கிற ஒரு செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாதத்தில் இந்த செயல் திட்டம் கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய சில சட்டதிட்டங்கள் தெரியாமல் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு விஷயம் நம்முடைய முஸ்லிம்களிடத்திலே சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதில், அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் நாம எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இப்ப நம்முடைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு நமக்கு எப்படி இருந்ததோ இதே போல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தது கிடையாது. 40 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலேயும் குர்ஆனை நம்முடைய தமிழ் மொழியில எடுத்து படிக்கிறோம்ல, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப குர்ஆனே தமிழ் மொழியில் இல்லை என்று சொன்னால் நபி மொழிகள் அன்றைக்கு தமிழ் மொழியில நிறைய பார்த்திருக்க முடியுமா? பள்ளி வாசல்கள்ல இமாம்கள் எதை பயானாக சொன்னாங்களோ அதைத்தான் நாம இஸ்லாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்.
அதை தாண்டி நாம சுயமாக எடுத்து படிப்பதற்கு, இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை சுயமாக அறிந்து கொள்வதற்கு கடந்த காலத்தில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும், வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டிற்குள்ளேயே இருந்தாலும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் போன்கள் வாயிலாக படித்துக் கொள்ளலாம், புத்தகங்கள் வாயிலாக படித்துக் கொள்ளலாம். இப்படி இஸ்லாத்தை படிப்பதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது ஏதாவது இதுவரை தெரியாத ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுதுன்னு வைங்க, அதை எளிதில் நாம ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணத்திற்கு ஆரம்பத்தில் லுகா தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தது. அடுத்து நபிகளாருடைய பொன்மொழி நமக்கு சொல்லப்பட்டது. லுகா தொழுகை என்று சொன்னால் சூரியன் உதித்த பிறகு தொழுகக்கூடிய ஒரு தொழுகை, அது உபரியாக தொழுகக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வின் தூதரால் அதிகம் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு தொழுகை. அந்த லுகா தொழுகை 2 ரக்காயத்தாக தொழுகலாம், அந்த லுகா தொழுகையை 4 ரக்காயத்தாக தொழுகலாம். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்சு காட்டி இருக்கிறாங்க என்று புதிதாக நமக்கு சொல்லப்படும் பொழுது நாமளும் அதை கடைபிடிச்சா நல்லா இருக்குமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லுகா தொழுகையை தொழுது இருக்கிறாங்களே, இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்களே, அதை ஈஸியாக எடுத்துக் கொள்கிறார்கள். முடிந்த அளவிற்கு அதை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுத்து விடுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் தொழுகையில கடைசி தொழுகையாக வித்ரு தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆரம்பத்தில் வித்ரு தொழுகை என்றால் நமக்கு என்னவென்று தெரியாமல் இருந்தது. தொழுக நாளைய பள்ளிவாசலில் நடத்தப்படுகிற ஐவேளை தொழுகையை மட்டும்தான் தொழுது கொண்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை வந்தால் ஜும்மா தொழுகை தொழுது கொண்டிருந்தோம். 2 பெருநாட்கள் வருகிறது என்றால் பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருந்தோம். நமக்கு வித்ரு தொழுகை என்றால் என்னவென்று ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அல்லது வித்ரு தொழுகை தொழுதாலும் ரமலான்ல தராவிக்கு தொழுத பிறகு அவங்க நடத்துறாங்கல்ல, அதுல மட்டும் தொழுதுகிட்டு இருந்தோம். ஆனா வித்ருங்கிறது அப்படி கிடையாது. ரமலான்ல மட்டும் அது செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ரமலானிலேயும் ரமலான் அல்லாத நாட்களிலேயும் இரவு தொழுகைகளையும் நம்ம தாராளமா தொழுதுக்கிடலாம். அந்த தொழுகையினுடைய கடைசி தொழுகையாக வித்ரு தொழுகையையும் ஆக்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படும் பொழுது இதுவரை நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. சரி, அதையும் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். வாய்ப்புள்ளவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அதே மாதிரி நோன்பு என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் நோற்கக்கூடிய அந்த 1 மாத கால நோன்பு தான் நம்ம ஆரம்பத்தில் வச்சோம். அதை விட்டுட்டோம்னு சொன்னா ஆஷுரா நோன்பு வச்சிருப்போம். அதை விட்டுட்டா அந்த துல்ஹஜ் மாதத்துல நாம வைக்கக்கூடிய அரஃபா நோன்பு வச்சிருப்போம். அதையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான நோன்பு வைக்க சொன்னாங்க. அதை ரொம்ப அதிகமா வலியுறுத்தி சொன்னாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்ச உடனே இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள், எத்தனை சகோதரிகள் நீங்க உங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நோன்பை நோற்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்லிவிட்டு போகலாம். நமக்கு மார்க்கத்தினுடைய தகவல் தெரியாமல் இருக்கும் பொழுது புதிதாக ஒன்று சொல்லப்பட்டால் அதை நாம் எளிதில் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நபி வழிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதே போல காலங்காலமா சில விஷயங்கள் நம்முடைய முஸ்லிம்களால் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களாக சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு நேர் மாற்றமாக நபிகளாருடைய உத்தரவு வந்தால் அந்த விஷயத்துல நாம எப்படி நடக்கிறோம்? ஒரு விஷயம் புதுசா சொல்லப்பட்டா அதை முடிஞ்ச அளவு நம்ம ஏற்று செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம்ல. நம்முடைய பலகீனத்தினால சில நேரங்களை செய்யாம இருப்போம். அது உபரியாக சொல்லப்பட்டதுனால, அதுவும் கட்டாய கடமைன்னு சொல்லப்பட்டால் அதை கூட நம்ம கண்டிப்பா செய்து விட்டு தான் இருப்போம். அப்ப ஒரு புது விஷயம் நம்மிடத்திலே சொல்லப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில் இந்த சமூகத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு பாரம்பரியமாக நம்முடைய ஊர்களில் சில விஷயங்கள் கடைபிடிக்கப்படும். அந்த விஷயம் குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமாக இருந்தால், அந்த விஷயம் நபிகளார் கற்றுத்தந்த நபிமொழிக்கு மாற்றமாக இருந்தால் அப்போது நாம் என்ன முடிவு எடுப்பது? காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த விஷயத்தை அப்படியே பின்பற்றுவதா, அல்லது நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை அறியாமல் அந்த தவறை செய்து விட்டார்கள், நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு இஸ்லாத்தினுடைய சட்டம் சொல்லப்பட்டதுனால எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ, நபிகளார் எங்களை எப்படி வழி நடத்தினார்களோ அதற்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்கிற மனநிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை எப்படி இருக்க சொல்றான் தெரியுமா? குர்ஆன்ல சூரா அன்ஃபால் என்கிற அத்தியாயத்திலே பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு
இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வை ஏத்துக்கொண்ட ஈமான் கொண்ட மக்களா இருக்கிறீங்களே, அந்த ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு நடந்து விடுங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து விடுங்கள். வலா ததவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் செவியுற்ற நிலையிலேயே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, தெரியாம ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அது ஒரு கணக்கு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டு இப்படித்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான், இப்படித்தான் நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க என்கிற தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டும் நீங்கள் காதால் அந்த செய்தியை கேட்ட பிறகு அந்த இறை தூதரை புறக்கணிக்கக்கூடிய விதமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு என்ன குர்ஆன்ல வழிகாட்டுதான், ஈமான் கொண்ட மக்களா இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய முன்னோர்களை புறக்கணிச்சிடாதீங்க, அப்படி அல்லாஹ் சொல்லல. காலங்காலமா நம்ம ஊரினுடைய பாரம்பரியமாக சில விஷயம் இருக்குமே, அதை முஸ்லிம்கள் நீங்க விட்டுறாதீங்க, அப்படி அல்லாஹ் சொல்லல. இறைவன் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை செவியுற்ற பிறகு, காதால கேட்ட பிறகு அந்த இறை தூதரை புறக்கணிக்கக்கூடிய விதமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள். அத்தோடு மட்டும் அல்லாஹ் சொல்லல, அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். சில நபர்கள் இருப்பாங்க, காது கொடுத்து எதையுமே கேட்க மாட்டாங்க, காது கொடுத்து எதையுமே கேட்காம எங்களுக்கு எல்லாமே கேட்டுருச்சு அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்கள மாதிரி நீங்க வந்துடாதீங்க. இறைவனுடைய செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, கேட்டு அந்த இறை தூதரை புறக்கணிக்காதீங்க என்று சொல்லக்கூடிய இறைவன் இன்னொரு சாராரை பற்றி குறிப்பிடுகிறான். சில நபர்கள் இருப்பார்கள், எதையுமே கேட்காம எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நாங்க என்ன செஞ்சோமோ அதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது என்று இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களாகவும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷர்ர தவாபி இன்தல்லாஹி அஸ்ஸும்முல் புக்முல்லதி லா யஅகிலூன். படைப்பினங்களிலேயே ரொம்ப கெட்டவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். நிறைய படைப்பினங்கள் இருக்குது, அந்த படைப்பினங்களிலேயே மிக கெட்டவர்கள் யாரு என்று சொன்னால், எதையுமே அறிந்து கொள்ளாமல் ஒருவன் செவிடனாக இருப்பானே, ஊமையாக ஒருத்தன் இருப்பானே, எதையுமே அறிஞ்சுக்க மாட்டான், என்ன சொன்னாலும் காது கொடுக்கு கேட்கவே மாட்டான், இவன் தான் படைப்பினங்களிலே மிக கெட்டவன். அல்லது காது கொடுத்து கேட்டாலும் கேட்ட விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ல, அப்படி அடுத்தவன்கிட்ட சொல்லவும் மாட்டான், எதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், உங்களுடைய வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைத்தால் அந்த இறை தூதருக்கு நீங்கள் பதிலளித்து விடுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இறை தூதரை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக, ஒரு உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக இருப்பதற்காக அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய கொள்கையை நோக்கி அழைப்பார்கள். தான் இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும் என்று அல்லாஹ் சூரா அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகிறானே. எனது அருமை இஸ்லாமிய சமூகமே, இதுல நமக்கு புதுசா சொல்லப்படும் பொழுது அதை நம்ம சரியா கேட்டு நடக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் பாரம்பரியமாக நாம சில விஷயத்தை கடைபிடிக்கும் பொழுது அது மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது என்று சுட்டி காட்டப்பட்டால் அதை கேட்கறதுக்கு நமக்கு மனசு வருதா? நம்ம அத்தா அம்மா செஞ்சது மார்க்கத்துக்கு மாற்றமா இருந்தாலும் எடுத்து சொல்லுகிறேன். இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்காக கிளையில இருந்து ஏராளமான செலவு, பொருளாதாரத்தை செலவு பண்ணி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. மைக் செட்டு, லைட் செட்டப், சேரு, இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகளுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. எனவே இது போன்ற அந்த கூட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்கினீர்கள் என்று சொன்னால், இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் இந்த சத்திய பிரச்சாரத்தை நாம மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்ப்பதற்கு அது ஒரு சிறந்த ஒரு உதவியாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள் என்கிற ஒரு அறிவிப்பை கேட்டுக்கொண்டு தலைப்பிற்குள் செல்லுவோம். சரி, இன்றைக்கு நம்முடைய குடும்ப, இன்னைக்கு நம்மளுடைய ஊர் பழக்கத்துல எதற்கெல்லாம் நாம கட்டுப்படுறோம், இஸ்லாமிய மார்க்கம் நம்மளை எப்படி வழி நடத்துது என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், நபிகளாருடைய ஒரு காலத்தை இந்த இடத்தில் ஒப்பிட்டு சொல்லி அடுத்து நம்முடைய காலத்திற்குள் வந்தால் மிக பொருத்தமாக இருக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்தார்கள். எதிர்ப்புனா கொஞ்ச நெஞ்ச எதிர்ப்பு இல்ல. அவங்க ஆரம்ப காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டா வெளிப்படையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு கடுமையான எதிர்ப்பு. திரும்ப அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டித்தான் பல நபர்களுடைய உயிர் தியாகத்தில் தான் மக்காவிலே அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவங்க எந்த நிலைக்கு வர்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கையை போட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்லக்கூடிய அத்துணை கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு சொல்றீங்களா, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். 5 நேரம் தொலை சொல்லி எங்களுக்கு கட்டளை போடுறீங்களா, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நோம்பு வந்துச்சு ரமலான் மாசத்துல நோம்பு வைக்க சொல்றீங்களா, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா எங்களுக்காக நீங்க ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்களேன் என்று சொல்லி என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அந்த சமூக மக்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள். நாங்க இப்ப இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? குறைஷிகளாகிய நாங்கள் இருக்கிறதுலேயே உயர்ந்த குலம் என்று எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க தான் இருக்கிறதுலேயே பெருசு, மத்த குலத்தினர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் என்கிற இந்த சிந்தனை, இது இன்டர்நெட் வந்த சிந்தனை அல்ல, எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து இந்த சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. எனவே நாங்க இஸ்லாத்திற்கு வர தயாரா இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்களேன். எங்களுக்கு மத்தியில் அந்த குறைஷ் குலத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிற மாதிரி, அடுத்து இப்ப ஒரு தொழுகை வருதா எங்கள் அதுல ஒரு தனிப்பிச்சு காட்டுற மாதிரி, அடுத்தவங்களை வேற தனிப்பிச்சு காட்டு. அவங்க அந்த மக்களுக்கு சலாம் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தத்தை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பேச்சுவார்த்தையில முக்கியத்துவம் கொடுத்ததுனால அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் அவங்களுடைய அந்த விஷயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டாங்க. அல்லாஹ் உடனே என்ன, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது இஸ்லாத்துல உள்ள ஒரு விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு வைங்க, அதை நீங்க தாராளமா பின்பற்றுங்க, பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு காரியத்தை நம்முடைய முன்னோர்கள் அது பாரம்பரியம் என்று செய்கிற பொழுது அதற்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் உணர்த்துகிறானா இல்லையா? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அந்த பெண்ணை நேரடியா போய் பார்க்கல. அப்ப அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தகவல் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, சரி அந்த பெண்ணை திருமணம் முடிக்க இருக்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை போய் பார்த்துட்டீங்களா? இல்ல நான் போய் பார்க்கல. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க, திருமண மகளை கல்யாணம் முடிக்க போறேன், திருமண பேச்சு நடந்துகிட்டு இருக்குது, இப்படி அல்லாஹ்வின் தூதரை சந்திச்சேன், நான் திருமணம் முடிக்க போறேன்ற தகவல் சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அந்த கல்யாணத்திற்கு முன்னாடி நீங்க அந்த பெண்ணை போய் ஒருக்கா பாருங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று யாரிடத்துல சொல்றாங்க? அந்த பெண்ணை பெற்ற அந்த பெற்றோர்களிடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள், அது எப்படி நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுடைய மகளை காட்ட முடியும், அப்படி காட்டுவதெல்லாம் எங்களுடைய வழக்கம் இல்லையே என்று சொல்லுகிற பொழுது, அங்க வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மணப்பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் அப்படி காட்ட மாட்டோம், எங்க பெண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி காட்ட மாட்டோம், அது எங்களுடைய வழக்கத்தில் இல்ல, அது ஒரு புது செய்தியாக தெரிகிறது என்று இருக்கும் பொழுது, திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் தான் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக, உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குது. மீண்டும் அந்த சஹாபி சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், இது நானா என்னுடைய சொந்த செய்தியாக சொல்லலன்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த பெண்மணி வர்றாங்க, இவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், 2 நபர்களும் திருமணம் முடிக்கிறாங்க, அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருந்தது என்று ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? பெற்றோர்கள் மறுக்கிறாங்க, இறை தூதருடைய ஒரு செய்தி சொல்லப்படுகிற எங்க வழக்கத்தை நாங்க பார்க்க மாட்டோம், இதுக்கு முன்னாடி இதுவரை கடைபிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது, அதுக்கு மாத்தமா நாங்க எப்படி எங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றுவது என்று பார்க்க மாட்டோம். இஸ்லாத்தினுடைய பழக்க வழக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாத்தினுடைய பழக்க வழக்கமாக இருக்குமே ஒழிய எங்களுடைய பெற்றோர்களோ எங்களுடைய மூதாதையர்களோ எங்களுடைய முன்னோர்கள் கற்றுத்தந்தவைகள் கிடையாது என்று அன்றைக்கு வாழ்ந்த ஒவ்வொரு நபர்களும் இந்த விஷயத்தில் அழகான தெளிவோடு இருந்தாங்களே, அந்த தெளிவியே இன்றைக்கு நம்மள்ட்ட வரமாட்டேங்குது. சரி, அப்படி என்ன? இன்னும் சில பள்ளிகள்ல அசர் தொழுகைக்கு பிறகு சுபஹான மௌலித் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த ரபியுல்